கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் நல்ல நாள். இந்த நாள் பெரிய காரியங்களை இயேசப்பா உங்களை செய்ய போகிற நாள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிற நாள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசப்பா உங்களுக்கு செய்கிற அதிசயத்தை நீங்கள் சாட்சி அறிவிப்பதற்கு நோட் பண்ணி வச்சிருங்க. அவர் செய்வார். நல்லதே பார்க்க போறீங்க, நன்மையை பார்க்க போறீங்க. இந்த வரலும் கண்ட தீமைகளாக நன்மையாக மாறப்போகுது. நம்புவீங்களா? பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆண்டவர் சாலமோனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதுனால யுத்தமே இல்லை. இளைப்பாறுதல், அமைதியான ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுவார். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படின்னா உங்கள் வருத்தங்களை, கவலைகளை, பாடுகளை எல்லாம் என்கிட்ட கொண்டு வாருங்க. நான் அது எல்லாத்தையும் விலக்கி நீங்கள் இளைப்பாரி அமைதியாய் தூங்குறதுக்கு, அமைதியாக இருப்பதற்கு, சமாதானமாக இருப்பதற்கு வழியை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாமே பாரத்தை சுமந்து ஏசப்பட்ட போகாம, ஏசப்பட்ட சொல்லாம, நம்முடைய பிரச்சனை அவர் மேல இறக்கி வைக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்காதீங்க. இன்றைக்கே ஆண்டு உங்களோடு பேசுகிறார். சாலமோனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு இளைப்பாறுதல், ஒரு அமைதியான வாழ்வு இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செய்ய முடியுங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் நிறைய குடும்பத்துல எதுவும் செய்ய முடியல தெரியுமா? புதிய காரியத்தை ஏன் திட்டமிட முடியல தெரியுமா? புதிய காரியங்களை திட்டமிட்டா ஏன் அதை செய்து முடிக்க முடியல தெரியுமா? வீட்டில் சமாதானம் இல்லைங்க. வீட்டில் ஒரு இளைப்பாறுதல் இல்லைங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அமைதியான வாழ்க்கையில் எப்பவும் சண்டை, எப்பொழுதும் வாக்குவாதம், எப்பொழுதும் பிரச்சனை. வீடு நரகத்தை போல இருக்கு. அப்போ என்ன நடக்குமா? அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் என்ன செய்ய முடியுமா? வீட்டில் ஒரு அமைதி இருந்தால, ஒரு இளைப்பாறுதல் இருந்தால இதை யோசிக்க முடியும். அப்படித்தான் உங்கள் குடும்பம் போயிட்டு இருக்குது. ஒரே பிரச்சனை தானே, எப்பவும் சண்டை தானே, எப்போதும் வழக்கு தானே. வெளியே மட்டும்தானே பந்தா பண்ணிட்டு நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். வெளியே போகும்போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, 4 பேர் மத்தியில் போகும்போது எல்லாரும் கண் வைக்கிற அளவுக்கு நம்ம ஏதோ நடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லை? அதெல்லாம் வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே இளைப்பாறுதல் வரணும். கர்த்தர் அதை முதல்ல செய்ய போகிறார். ஏசப்பா செய்ய போகிறார். இன்றைக்கு இடத்துல முழங்கால் படிட்டு கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில் இளைப்பாறுதல் ஆகிய ஒரு அமைதி எங்களுக்கு தாரும் என்று கேளுங்க. அந்த இளைப்பாறுதல் வரும்போதே, அமைதி வரும்போதே நீங்கள் வளர ஆரம்பிப்பீர்கள், பெருக ஆரம்பிப்பீர்கள். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவன் நல்லவர், ஏசப்பா வல்லவர், நீர் பெரிய தேவன், பெரியவர். உமால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்றைக்கு தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு இதோ ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாக்கும். வீடுகளில் இருக்கிற குழப்பம், பிரிவினைகள், சண்டைகள் எல்லாம் விலகுவதாக. வீட்டுக்குள் நல்ல திட்டங்களை உடைய பிள்ளைகள் கொண்டு வரதற்கு வழிகளை திறந்துடும். நல்ல காரியங்களை பிளான் பண்ண, அது செயல்முறைக்கு வரட்டும், செயல் வடிவத்துக்கு வரட்டும், புதிய காரியங்களை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் தலைக்கட்டும், குடும்பங்கள் மேன்மை அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்தெந்த சபைகளில், ஊழியங்களில் ஒற்றுமையிலேயோ சமாதானிலேயோ அங்கு சமாதானத்தை, ஒற்றுமையை, இளைப்பாறுதலை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவருடைய அக்கினி இப்போது இறங்கி அற்புதத்தை செய்யும் என்று ஜெபிக்கிறேன். உடைக்கப்பட்ட நரம்புகள், எலும்புகள் எல்லாம் இப்போது சுகமாகட்டும். செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.